இந்த மாதம் 27ஆம் தேதி கரூரில் நடைபெற்ற தாவேக தலைவர் விஜயின் பொதுக்கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 47 பேர் விழுந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. அன்றிலிருந்து தலைமறைவாக இருந்து வந்த அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் சற்று நேரத்துக்கு முன்னதாக நீலங்கரையில் உள்ள இல்லத்தில் தாவேக தலைவர் விஜயை சந்தித்துள்ளார். கரூர் உயிரிழப்பு வழக்கில் தனிநபர் ஆணையம் மற்றும் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் இந்த வழக்கை மத்திய புலனாய்வு பிரிவு சிபிஐ விசாரிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. இந்த உத்தரவு வெளியான நிலையில் தலைமறைவாக இருந்து வந்த பொதுச் செயலாளர் ஆனந்த் திடீரென விஜயை சந்தித்தது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. நீலங்கரையில் உள்ள விஜயின் வீட்டில் நடைபெற்ற இந்த சந்திப்பு சுமார் 20 நிமிடங்களாக நீடித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. சந்திப்பை முடித்துக் கொண்டு பொதுச் செயலாளர் ஆனந்த் ஈசார் செயலை விலக தற்போது புதுச்சேரி நோக்கி புறப்பட்டுச் சென்றுள்ளார். சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கும் நிலையில் அக்கட்சியின் முக்கிய பொறுப்பாளராக வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களில் ஒருவராக இருக்கும் ஆனந்த் தற்போது விஜயை சந்தித்துள்ளது பெரும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சந்திப்பில் சிபிஐ விசாரணை கட்சியின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் கொடுக்கும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.